கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் முதலீட்டாளர்களுக்கும் சரி, வர்த்தகர்களுக்கும் சரி, பயனுள்ள தகவல்களை சில குறிப்புகளுடன் தெரிவிக்க ஆசைப்படுறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பின் அதை நான் தெரிந்து கொண்டால் அடுத்த பதிவில் அதற்கான வழிமுறைகளையும் கலந்து ஆலோசிக்க எனக்கு வாய்ப்பாக இருக்கும். 50 இண்டெக்ஸ் கடந்த சில நாட்களாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தது. ஒரு மாதமாக அந்த ரேஞ்ச் பவுண்டு 24,400 டு 25,300லேயே அந்த லெவலுக்குள்ளேயே மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இப்படியே ஒரு 1.5 மாதமாக ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தது. இப்போது கடந்த மே மாதம் 9ஆம் தேதி வாக்கில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனது தொடர்ந்து இப்போ கேப் அப்லேயே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அந்த கேப் டு பி ஃபில்டு எப்போ ஃபில் பண்ணுறாங்கங்கிறது, அதுக்கு என்ன காரணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கேப் டு பி ஃபில்டு as per டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. அது எப்போ ஃபில்லப் ஆகும், இல்லை இப்படியே தொடர்ந்து போகுமாங்கிறதுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இதற்கு இடையில் 9/7/2025 அன்றுடன் ட்ரம்ப் சார்னுடைய அந்த டேரிஃப் பாஸு 90 நாள் முடிவடையக்கூடிய நாள். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது கடந்த 2-3 நாட்களாக இந்த போர் பதட்டம் கொஞ்சம் தணிஞ்சதுனால மார்க்கெட்டு திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகி ஏறிக்கிட்டு இருக்கு. இது இப்படியே தொடருமா, இல்லை இந்த இடத்துல ஏதாவது சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது பற்றி இந்த ஒரு சின்ன விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஷார்ட் போனவங்க இப்போ ஷார்ட் கவரிங்கிறது மாதிரி தான் மேலே ஏறிட்டுருக்கு. இது ஒரு புல்லிஷ் பயாஸ்ன்னு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஹையர் லெவலில் இந்த மார்க்கெட்டு ப்ராஃபிட் புக் பண்ணினாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே மார்க்கெட்டில் ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. 25,000 ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல். இப்போ 25,000 தாண்டியாச்சு. அடுத்த சைக்கலாஜிக்கல் லெவல் நிஃப்டி 50 25,500. இப்போ நம்ம பதிவு பண்ணுற நேரத்தில் 25,390 அளவில் வர்த்தகம் ஆகிக்கிட்டு இருக்குது. இது இப்படியே ஹோல்ட் ஆகி மேலே போகுமா, அல்லது இன்றைய லோ கட் ஆகி மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது குளோபல் மற்றும் டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸு தான் இப்போ முடிவு செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதனால் ட்ரேடர்ஸை அவங்கவுங்க ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸை ஒரு நிர்ணயம் செஞ்சு பாதுகாப்பாக வர்த்தகம் செய்வது என்பது ஆரோக்கியம். முதலீட்டாளர்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் முதலீடு செய்வதை சற்று யோசித்து பகுதியாக செய்வது உத்தேசமான காலகட்டம். ஏன்னா 21,800-900 தாண்டி இந்த 22,000 மார்க்கெட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3,300 பாயிண்ட் மேலே நிஃப்டி ஏறி இருக்குது. அப்போ கீழே இருந்து நல்ல ஒரு 40% 50% மேலே ஏறி இருக்கிற டயத்தில் இப்போ போய் நம்ம முதலீடு செஞ்சால் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் ஏதாவது வந்தால் அந்த ஸ்டாக்குகள் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். முதலீட்டாளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு கருத்து, கொஞ்சம் காத்திருந்து முதலீடு செய்யலாம். அல்லது முதலீடு செய்ய விருப்பப்பட்டால் பகுதி வாரியாக தங்களுடைய தொகையில் தங்களுடைய நிதி ஆலோசகரையும் கேட்டு தங்களுடைய தொழில்நுட்பம் செய்து ஆராய்வு செய்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடை செய்யலாம். எல்லாத்துக்குமே ஒரு ஆப் தெரியும், டிஜிலாக்கர் அப்படின்ட்டு. இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்பில் யூஸ்வலாக இதை பயன்படுத்துகிறவங்க டிரைவிங் லைசன்ஸு, ஆதாரு, பாஸ்போர்ட்டு, கேஸ் கனெக்டிவிட்டி நம்பர் இதெல்லாம் தான் பதிவு பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் கூடுதலாக ஒரு விவரம் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த டிஜிலாக்கரில் நம்மளுடைய பேன் கார்டுடன் நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பர் 16 டிஜிட் நம்பரையும் அந்த சிடிஎஸ்எல்ங்கிற ஹெட்டுக்கு போய் அந்த 16 டிஜிட் நம்பரை போட்டிங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட் நம்பரை போட்டிங்கன்னா அப் டு டேட்டாக உங்களுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாம் அதில் ரெக்கார்டிக்கலாக உங்களுக்கு அப் டு டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு மேலே இதுக்கான இந்த டிஜிலாக்கரில் நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்போ இந்த நாமினி ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்கிறதும் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கிற நாமினியும்
வங்கியில் கொடுத்துருக்கிற நாமினியும் மூன்றும் ஒன்றாக இருந்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு சமயத்தில் தேவைப்படும் பட்சத்தில் இது உபயோகமாக இருக்கும். அதனால் டிஜிலாக்கரில் நீங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன். பொதுவாகவே மார்க்கெட் சந்தையினுடைய போக்கு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்குது. 2025 ஆரம்பத்திலிருந்தே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணங்களில் சந்தையினுடைய போக்கு ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்குது. இதை நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஒன்றா இப்போ எஸ்ஐபி முறையில் முதலீடுகள் செய்வது ஒரு பாதுகாப்பு, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது பாதுகாப்பு. நன்கு விஷயம் தெரிந்தவர்கள், நன்கு கற்றறிந்தவர்கள், தொழில்நுட்ப ரீதியாகவும் ஃபண்டமெண்டல் ரீதியாகவும் கற்றறிந்து அதனுடைய முதலீடையோ வர்த்தகத்தையோ செய்வதும் ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். பொதுவாகவே சந்தை ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறனால எதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிற போது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம எஸ்ஐபியை தேர்ந்தெடுக்கிறது ஆரோக்கியம். எஸ்ஐபி உங்களுக்கு சந்தையை பற்றி நன்றாக தெரிந்திருந்தால் நீங்களே ஈக்விட்டி ஸ்டாக்ஸு பண்ணலாம். இல்லை சார் எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது, நம்ம எதோ ஒன்று வாங்கிட்டா இறங்கிடும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணிங்கனாக்கா நல்ல ஒரு தேர்ந்த மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டரை கலந்துட்டு அவங்களுடைய ஆலோசனையை பெற்று மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியும் பண்ணலாம். பர்டிகுலர் ஸ்டாக்கு நல்ல குவாலிஃபைடு ஸ்டாக்காக நீங்கள் செலக்ட் பண்ணி அதுலேயும் எஸ்ஐபி பண்ணலாம். சார் நான் எஸ்ஐபி இதில் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கில் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, இல்லை சார் நான் பேசாமல் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பண்ணிக்கிறேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நிறையா விவரங்களை நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டதை அவங்க உங்களுக்கு திருப்தியாக சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் தீர ஆராய்ந்து உங்களுடைய முதலீடு எதிர்கால பலன் கிடைக்கும் வகையில் சந்தையினுடைய போக்கை அனுசரித்து செய்வது ஒரு ஆரோக்கியம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய பிளான்ஸ் இருக்குது. க்ரோத் பிளான்ஸ், டிவிடெண்ட் பிளான், டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான், இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளான், ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு பிளான், டேக்ஸ் சேவிங் பிளான், லிக்விட் ஃபண்ட் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பிளான், இதெல்லாம் இருக்குது. இதில் எது உங்களுக்கு எதிர்காலத்தில் பயனளிக்கும்னு தெரிஞ்சு உங்களுடைய நிதி நிலைமைக்கு தகுந்த மாதிரி அந்த பணம் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பணம் தொலைநோக்கு பார்வையிலையோ அல்லது எஸ்ஐபியில் செஞ்சாலும் உங்களுக்கு கணிசமான பலன் கிடைக்கிற மாதிரி தீர விசாரித்து நீங்கள் தான் முடிவெடுத்து பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான முதலீடாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. கூடுதலாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் சரி, எஸ்ஐபி வாயிலாக மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணினாலும் சரி, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு நல்ல விவரங்களை கேட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ், டைம் ஹாரிசான், ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அவங்களுடைய ஃபீஸு, போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், ஸ்மார்ட் ஃபோலியோ அலோகேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் தீர விசாரித்து ஒரு முடிவெடுத்து முதலீடு செய்வது என்பது ஒரு எதிர்காலத்துக்கு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒரு முதலீட்டாளர்கள் தொலைநோக்கு பார்வையில் எவ்வாறு ஒரு செக்டாரை ட்ரெண்டிங் பேசிஸில் ஒரு மல்டிபேக்கராகவும் இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக நமக்கு பொட்டென்ஷியல் அவுட்புட் கிடைக்கணும், அது நல்ல டிவிடெண்ட் ஈல்டாக இருக்கிற ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான சிரத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. எனது கண்ணோட்டத்தில் நான் சில செக்டார் சொல்ல விரும்புகிறேன். இப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவேன். ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மாடிஃபை பண்ணிக்கணும். நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு அந்த ஸ்டாக் நான் 10 வருஷத்துக்கு அதே வச்சுருக்கேன்னு சொல்கிறது ஒரு ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருக்கணும். ட்ரேடராக இருந்தால் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய கேபிட்டல் மாறாமல் அப்பப்போ நல்ல லாபம் அளிக்கக்கூடிய பகுதியாக எடுத்துகிட்டு அதை திரும்பி அப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ஸ்டாக்கில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரே ஸ்டாக்லேயே போட்டுட்டு இருக்கிற போது அந்த ஸ்டாக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அல்லது செய்தியின் அடிப்படையிலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற போது அதிலிருந்து நம்ம பாதுகாப்பாக நம்மளுடைய முதலீட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னா ட்ரேடர்ஸ் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சிம்பிளாக சொல்கிறேன், பை இட் லோ செல் இட் ஹை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. சில டயத்தில் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே மார்க்கெட்டில் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையும் வரக்கூடியான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருப்போம். சமீப காலமாக ஓரளவுக்கு நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு தான் ட்ரேடிங் பண்ணணும் வித் ஸ்ட்ரிப்ட் ஸ்டாப் லாஸ். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் செய்கிறதுங்கிறது ஆரோக்கியம் இல்லை, நம்ம கேபிட்டல் எரோஷன் தான் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லானா பை அட் லோ செல் அட் ஹை.
கீழே விலையில் வாங்குறது நம்மளுடைய நிர்ணயிக்கப்பட்ட லாபம் தான் விற்றுட்டு வர வேண்டியது. மறுபடியும் அடுத்த வாய்ப்பு வரவரையும் காத்திருக்கணும். அப்போ தான் எந்த ஸ்டாக்குமே உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் உடையதுனால நம்ம இறங்கும்போது வாங்கணும். நம்மளுடைய நிர்ணயிக்கப்பட்ட லாபம் வரும்போது அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். ஒன்றா அடுத்த ஸ்டாக்ஸ் அது மாதிரி அனலைஸ் பண்ணணும், இல்லைனா அதே ஸ்டாக்கு மறுபடியும் வாங்கும் இடம் வரும்போது தான் நம்ம வாங்கணும். இதுதான் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இப்போது ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தொலைநோக்கு பார்வையில் ஒரு 4-5 ஆண்டு காலத்துக்கு முதலீடு செய்யலாம். என்னென்ன துறைகளை கண்காணிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அன்பான ஒரு வழிகாட்டலுக்காக நான் சொல்கிறேன். நான் இதில் எந்த ஸ்டாக்கையும் பரிந்துரை செய்யலை. நீங்கள் வந்து முறையாக தொழில்நுட்ப ரீதியாகவும் மற்றும் உங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பது நல்லது. இப்போ நான் 4 ஸ்டாக்ஸ் சொல்ல இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த நியூஸ்கேப்புக்கு நன்றி. 4 ஹை க்ரோத் செக்டார்ஸ் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆக்ஸில் சொல்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டெபாசிட்ரி ஸ்டாக்ஸ், பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், எம்சிஎக்ஸ், இது போன்ற ஸ்டாக்லாம் இந்த ஹெட்டில் வரும். அடுத்தது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஆதித்ய பிர்லா, யூடிஐ ஏஎம்சி, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அடுத்தது இவி ஸ்டாக்ஸ். இவி ஸ்டாக்ஸில் பார்த்திங்கனாக்கா டாடா மோட்டார், எம்என்டம், அதேமாரி இவி மோட்டார் சம்மந்தப்பட்ட பேட்டரி ஓரியன்ட், பேட்டரி சார்ஜ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இது மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுங்கிற ஸ்டாக்கில் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது சிப் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ். இப்போ நம்மளுடைய அரசு சிப் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸுக்கு, சிப் மேனுஃபேக்சரிங்கில் நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் நமக்கு இப்போதைக்கு நமக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸுக்காக சொல்கிறேன் நான். அதில் பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ், சிஜி பவர் அண்டு கேஎன்எஸ் டெக்னாலஜிஸ், இது மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்திங்கனாக்கா எதிர்காலத்தில் ஒரு வளர்ச்சி தரக்கூடிய பங்குகளாக என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் தெரிவிக்கிறேன். இது மாதிரி நிறையா ஸ்டாக்ஸில் இருக்குது. நீங்கள் அந்தந்த செக்டரில் போயிட்டு பார்த்துட்டு அதனுடைய டெக்னிக்கல் மற்றும் தொழில்நுட்ப ரீதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுடைய பொறுப்பாகும். ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் நான் இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறேனுங்கிறதுக்காக கருத்து இல்லை. இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு வழிகாட்டலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக் எப்படி அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த moneycontrol.comனு ஒரு ஆப் இருக்குது. அந்த moneycontrol.comல போயிட்டு அந்த ஆப்பில் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பேங்க்குன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த மேலே கார்னரில் ஒரு ரவுண்டாக போட்டு இருக்கும். அதில் ஒரு ஃபிகர் இருக்கும், 68, 67, 71, 72ன்னு இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 4 ஃபேக்டரை பேஸ் பண்ணி போடுறது. அதை நீங்கள் அப்படியே ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு மார்க்கு போட்டிருப்பாங்க. அதனுடைய கன்சல்டேஷன் தான் அது. பொதுவாக 68, 70 அப்படிங்கிற மார்க் இருக்கக்கூடிய 70க்கு மேலே இருந்தாலே அது ஒரு நல்ல ரிசல்ட் ஓரியன்ட் ஸ்டாக்கு, டிவிடெண்டாகவும் இருக்கலாம், நல்ல கேபிட்டலைசேஷன், நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு தான் அந்த ஓரளவுக்கு அந்த மார்க் இருக்குங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சிட்டது. 60, 50, 40 இருந்ததுனாக்கா அந்த ஸ்டாக்ஸு அந்த குறிப்பிட்ட ஃபேக்டரில் ஏதோ வீக்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்பெறலாங்கிறதுக்காக உங்களுடைய கட்டளை நோக்கத்துக்காக இதை நான் தகவலை தெரிவிச்சிருக்கேன். இந்த பதிவில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்துமே கட்டளை நோக்கத்துக்காகவும் ஒரு வழிகாட்டுதலுக்காகவும் சொல்லப்பட்டுள்ளதை தவிர எந்த பங்கையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்யப்படவில்லை. தாங்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் தங்களுடைய நிதி ஆலோசனையும் கலந்து ஆய்வு செய்து தங்களுடைய முதலீடு வர்த்தகத்தையும் செய்வது உங்களுடைய மூலதனத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.